2025 IPL சீசன் பாதி போட்டிகளை கடந்துவிட்டது. ஒவ்வொரு அணியும் தலா 7 போட்டிகளை விளையாடியிருக்கும் நிலையில் குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் முதலிய 5 அணிகள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி புள்ளிப்பட்டியலில் முதல் 5 இடங்களை ஆக்கிரமித்துள்ளன. இந்த சூழலில் வெற்றி பெற வேண்டிய முக்கியமான போட்டியில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொண்டு விளையாடியது RCB அணி. சண்டிகரில் பரபரப்பாக தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற RCB அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய பிரியான்க் சாரியா மற்றும் பிரப்சிம்ரன் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 4 ஓவரில் 41 ரன்களை பஞ்சாப் அடிக்க 5வது ஓவரை வீச வந்த கிருணால் பாண்டியா பிரியான்க் சாரியாவை 22 ரன்களில் வெளியேற்றியது மட்டுமல்லாமல் அடுத்த ஓவரில் பிரப்சிம்ரனையும் அவுட் ஆக்கி அசத்தினார். தொடக்க வீரர்கள் இருவரும் அடுத்தடுத்து வெளியேற தொடர்ந்து பேட்டிங் செய்ய வந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்கோர் போர்டில் எந்தவிதமான சேதத்தையும் ஏற்படுத்தாமல் 10 பந்துகளுக்கு 6 ரன்கள் அடித்து நடையை கட்டினார். உடன் வதேராவும் ரன் அவுட் மூலம் வெளியேற 76 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்த பஞ்சாப் அணி தடுமாறியது. என்னதான் விக்கெட்டாக விழுந்தாலும் மறுமுனையில் 2 பவுண்டரிகள் 1 சிக்ஸர் என விரட்டிய ஜோஸ் இங்கிலீஷ் ரன் வேகத்தை குறைய விடாமல் பார்த்துக் கொண்டார். ஆனால் 14வது ஓவரை வீச வந்த லெக் ஸ்பின்னர் சுயாஷ் சர்மா அதிரடியாக விளையாடிய ஜோஸ் இங்கிலீஷின் ஸ்டம்பை தகர்த்தெறிந்தார். அடுத்து வந்த ஸ்டோயினிஷையும் போல்டாக்கிய சுயாஸ் பஞ்சாப் அணிக்கு அடிக்கு மேல் அடி கொடுத்தார். அதற்கு மேல் அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்திய RCB அணி பஞ்சாபை எழவே விடாமல் நசுக்கியது. இறுதி வரை களத்தில் இருந்தாலும் 33 பந்தில் 31 ரன்கள் மட்டுமே அடித்த சஷாங்க் சிங் மோசமாக விளையாடினார். கடைசியாக வந்த மார்க்கோ யான்சன் 2 சிக்ஸர்களை பறக்கவிட 20 ஓவர் முடிவில் 157 ரன்கள் மட்டுமே அடித்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. 158 ரன்கள் என்ற எளிதான இலக்குடன் களத்திற்கு வந்த RCB அணிக்கு முதல் ஓவரிலேயே பிலிப் சால்ட்டை முதல் ரன்னில் வெளியேற்றிய ஹர்ஷ்தீப் சிங் அதிர்ச்சி கொடுத்தார். என்னதான் விரைவாக விக்கெட்டை இழந்தாலும் இம்பாக்ட் வீரராக களத்திற்கு வந்த படிகள் சிக்ஸர் பவுண்டரிகளாக விரட்டி பஞ்சாப் கிங்ஸின் பவுலர்களுக்கு எதிரடி கொடுத்தார். ஒரு முனையில் 5 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் என மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய படிகள் 61 ரன்கள் அடித்து அசத்த இறுதி வரை நிலைத்து நின்று விளையாடிய விராட் கோலி 7 பவுண்டரிகள் 1 சிக்ஸருடன் 73 ரன்கள் அடித்து RCB அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பதிவு செய்த பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. 73 ரன்கள் அடித்து வெற்றிக்கு உதவிய விராட் கோலி ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த போட்டியில் 59 அரை சதங்களும் 8 சதங்களும் அடித்திருக்கும் விராட் கோலி 67 முறை 50 ரன்களுக்கு மேல் அடித்து முதலிடத்தில் நீட்டிக்கிறார். 2வது இடத்தில் 66 முறை அடித்த டேவிட் வார்னர் இடம் பிடித்துள்ளார். சேசிங்கின் போது 16வது ஓவரின் 4வது பந்தில் லெக் சைடில் பந்தை தட்டிவிட்ட விராட் கோலி 2 ரன்களுக்கான அழைப்பை கொடுத்துவிட்டு வேகமாக ஓடினார். ஆனால் மறுமுறையில் இருந்த கேப்டன் ரஜத் பட்டிதார் 1 ரன்னோடு நின்றுவிட்டு பந்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க விராட் கோலி 2வது ரன்னை ஓடியே முடித்துவிட்டார். 2 வீரர்களும் ஒரே பக்கத்தில் இருந்தனர். ரன் அவுட் கிட்டத்தட்ட முடிவானது. ஆனால் பந்தை டைரக்டாக அடிக்க முயன்ற ஸ்ரேயாஸ் ஐயர் ரன் அவுட்டை தவறவிட்டார். இதில் கோபமடைந்த விராட் கோலி களத்திலேயே ரஜத் பட்டிதாரை கடுமையாக திட்ட தொடங்கிவிட்டார். இதை பார்த்த சில ரசிகர்கள் விராட் கோலியின் ஆக்ரோஷமான அணுகுமுறையை விமர்சித்தாலும் சில ரசிகர்கள் ரஜத் பட்டிதாரையும் குற்றஞ்சாட்டி வருகின்றனர்.